வணக்கம் வியூவர், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேஜேஎஸ் கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோவில் 19 ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் கொடுத்துட்டு ஆள் வச்சுருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கசின் நம்ம கூட விளையாண்டு வந்திருக்காரு. வரல வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. சரி ஓகே, இன்னொரு யூடியூபர் வந்திருக்காரு சார். ஓகே ரோல் போட்டு நல்ல ரோடாக கொடுங்க. என்ன சேலஞ்சு? ஈஸி சேலஞ்ச் கொடுங்க. கிராஃப்ட் ஏ ஹெல்மெட் அட் ஏ ஒர்க் ஷாப் இங்கடா இருக்கு. அது என்னது? டேர்ம் ஏ ஆல்பா சர்வே ஏ 19 வித் த நோ அவுட் கேம்ப் ஃபயர். சைமன் கொஞ்சம் ரிவார்ட்ல போய் பாரு, உனக்கு ஓசில நிறைய கேம்ப் ஃபயர் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் ரிவார்ட்ல போய் பாரு. வாட்லையா? ஆமாண்டா, இது எப்படி கிடைச்சது? இது நியூ. இது நியூ மார்ஸ்டல் ஃபயர். இது வேணாம் போய் வச்சுருப்போம். ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஒன்று பண்ணுவோம். ஸோ இந்த வீக்குக்கு என்ன வந்திருக்குங்கிறத பார்ப்போம். இந்த வீக்குக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் பார்ப்போம். சரி, சோலோ சர்வே போட்டு போகிறோம் கைஸ். இன்னும் அது நம்ம கூட இல்லை, அதனால தான் கொஞ்சம் மையம் இருக்கும். கையை நின்னுங்குதே. இதெல்லாம் நடிக்குது. எத்தால வரேன் சம்பவம் உறுதி. ஆனால் நான் இந்த வாய்ஸில் பேசுவேன்ல, நான் வீடியோவில் வாய்ஸ் மெசேஜ்லேயே போட்டால் வேறு வாய்ஸ் கேட்கும். ஆமாண்டா, நீ பார்த்துருக்கே இல்லையா? ஏலியன் இந்த வாய்ஸ் வேற, இது வீடியோ வாய்ஸ்லாம் போட்டால் அது வேறு மாதிரி கேட்கும்ல. எக்யூப்டு ஏலியன் கிளாஸ். எக்யூப் கிளாஸ் ஏலியன். எக்யூப்டு கிளாஸ் ஏலியன். ரேகன் வச்சுருக்காங்க. ரேகன் எடு. பச்சைக்கல்ல ஒரே ஒரு கோடு இருக்கு. நான் தான் மரத்தை வெட்டி ஆகணும். யாரையும் நான் வேலை வாங்க முடியாது. ஒரு கோல் இருக்குடா. கோலா இப்போதைக்கு நான் வந்து எடுத்து கிடையாது. ஓ ஆமாண்டா, இது கொஞ்சம் பக்கத்தில் நிற்க வச்சுக்கேன். கல்ட்ரகுள்ள இருக்கு பாரு. அங்க பாரு, கிறிஸ்மஸ் கலர் ட்ரீ. ஆமாம், கோல் எடுத்துடா. அதோ அங்கே வேணாம் அது வேணாம். கோல் வேணாம் இப்போதைக்கு தேவையில்ல. செகண்ட் லெவல் பண்ணாமல் மட்டும் நான் அது ஃபர்ஸ்ட் லைட் வந்து கேம்ப் ஃபயர் இல்லாமல் சர்வே பண்ண போகிறேன். ஏன்னா அது ஒரு சேலஞ்சு. ஆமாம், கேம்ப் ஃபயர் இல்லாமல் சர்வே பண்ணுறது. ஸோ அதனால் கேம்ப் ஃபயர் இல்லாமல் சர்வே பண்ணுவேன். என் ஃபுட்டு தானே கிராஃப்டிங்கில் சும்மா எடுத்து வச்சுருப்பேன். எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுருப்பேன். போகும்போது எல்லாத்தையும் அள்ளி உள்ளே போட்டுருந்தேன். மரத்தை எடுறதே கடுப்பு தான் கைஸ். 13 அடி அடிக்கணும். இந்த ஓல்ட் டேக்ஸ் வச்சு அடிக்கிறதுக்கு. ஆமாம், அது குட் டேக்ஸ் இந்த கூட பரவாயில்ல. சரி ஓகே. அப்படியே கையில் இருக்கும். இது வேறு. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, தப்பி தவிர போய் விழுந்துடாத. கேம்ப் ஃபயருக்குள்ள அவரை நான் கேம்ப் ஃபயர் முடியாது. நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ கோல் எங்கே பார்த்தீங்க தானே எடுத்துங்க. ஒன்றும் கொடுக்குறது வாங்க. சொல்லிட்டா, நம்ம வெறும் ரேகனை வச்சு ஒரு ஃபுல் இதை கவர் பண்ணோம். ஸ்ட்ராங் வேர்ல்டு. ஆமாம், ரொம்ப ஈஸி அது. இன்னைக்கு நம்ம கிளியர் பண்ண பார்ப்போம். ஆனால் அது ஹைட்டாகி தான் பண்ணணும் அதை. ஆமாம். வரண்டா சொல்லிட்டு அவனை மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோமே. வரேன் அடிச்சோம். அவனை மாதிரி தாமிலாம் போய் அடிச்சார்ல, இந்த மாதிரி அடிச்சோன்னு வச்சுக்கோமே. பார் வில்லேஜர், நீ இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி விட்டு நான் கடுத்து விட்டாங்க. அதான் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. பண்ணி போட்டு கடுத்து. வாங்கடா இப்போ உள்ளேயே இரு. தவா எப்படி சமாளிப்ப? உள்ளேயே இருங்கிறல
நீ உள்ளே அங்கே வாங்கடா இப்போ ஒத்த வந்து ரெண்டே அமுக்கிட்டாங்க. நான் சொல்லிட்டா பெக்லன்ஸ்க்கெல்லாம் கோல்டு தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நீ கோல்டு கலர் ஹெல்மெட் போட்டு ஓடணும்னு வையே, பின்னாடியே வருமா? பின்னாடிலாம் வராது, அட்டாக்கே பண்ணாது. ஓ அட்டாக்கே பண்ணதா? ஆமாம், நீ கோல்டு இப்போ கோல்டு ஹெல்மெட் போட்டிருக்க, ஜாம்பி என்ன அடிச்சான்னு வையே, கோல்டு ஹெல்மெட் கிடைக்கும். லைன் அடிக்கிறதுக்கு இது பேர் என்ன சொல்லு? இந்த சிக்கன் பேர் மாமிசம். மாமிசம்டா, மார்சல். மார்சல் அவங்களே போட்டுருக்காங்க இப்போ. சரி அதை போய் வெட்டிப்போ, கலர் மாற்ற விட்றா. இது இன்னும் விடியாமல் இருக்கு தடியாத்தி. ஏய் இந்த கம்ப்ளீட்டட் மேலே பாரு. குஸ்ட் கம்ப்ளீட்டடா? என்ன குஸ்ட்ரா? அது சொன்னல சேலஞ்சு. சேலஞ்செலாம் இருக்கா? ஆமாம், ஒரு நாள் ஃபுல்லாக கேம்ப் ஃபயரே இல்லாமல் இருந்தா. ஒரு நாளா? ஏதோ ஒரு நாள் இருந்தால் போதும். ஸ்டஃபிங் எதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன்? நான் இவ்வளோ சீக்கிரமாக வந்துச்சு. இவ்வளோ சீக்கிரமாக வந்துச்சு, ரொம்ப சீக்கிரமாக வந்துச்சு. நான் உனக்கு ஈஸியாக எப்படி கிரைண்டிங் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃப்ளாக் ஃப்ரூட்லையா? 99 கேண்டி. கேண்டியா? அதான் பிளாக் ஃப்ரூட்லாம் சொல்லுறேன். அது ரொம்ப கஷ்டம். சப்பனாட்ட இருக்கு இதில் 99ல். எடுத்துக்கல ஒரு கலரு, அந்த கலரை வச்சு பண்ணலாம். சீக்கிரம்டா, நீ பாட்டு கிராஃப்டிங்குள்ளே போட்டுறாதரா. பிரச்சனை என்னடா இவ்வளோ சீக்கிரமாக போச்சு? இது வைக்கிறதும் ஒரு நல்லதோ? ஆமாம், கலெக்ட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக ஒரே இடத்துல போட்டால் எல்லாத்தையும். சைமன் பண்ணி ஃபுட்டத்து போடுறான். நம்ம என்னைக்கெல்லாம் சூப்பருமோ அன்றைக்கெலாம் டே சீக்கிரமாக போயிடலாம். ஸோ கொஞ்சம் இந்த வீட்டுக்கு போ, வீட்டுக்கு ஏதாச்சும் கிடைக்குதா? நல்லதா கொடுக்குற, நான் வேண்டிக்கிறேன். அந்த எனக்கு அந்த பேர் அடையாமே டேக்ஸ் கொடுத்தா மட்டும் டேக்ஸ் அவன் சீக்கிரம் மரத்தை வெட்டி போட்டுருவேன். டேக்ஸிங் ஐட்டே அது டக்குன்னு ஒரு டெவலப் பண்ணுறது. இப்போ நான் இதை போட்டு டெவலப் பண்ணிடுவேன். சைமன் ஆனால் சேரு ஒன்று இதில் போடேன். ஒரு சேர் அவள் 10, அப்போ 2 போடு, 10 அடையும் முட்டை. உள்ள நிறைய கிடைக்குது போட்டால் ஏறும், ஆனால் ஏறாது. நீ இருந்தால் நல்லா இது லூட்டடி பண்ணா. நான் நீ இருந்தா நல்லா அப்படின்னு இல்லை. நீ ஒரு சைடு விட்டுருவ, நான் ஒரு சைடு ஸ்லோ போயிட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடுவேன். நான் ஒருத்தன் நீ விட்ட வெட்டணும், நீனா யூட்டும் எடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஹெல்ப் இருக்கணும். இதை காப்பாற்றணும்னா எனக்கு இது எனக்கு இந்த கிறிஸ்மஸ் மரத்தை விட்டு நான் ஹெல்ப் கீழே வருவானாடா, அப்புறம் கொஞ்சம் வந்துடுவானா. இங்கே பாரு சைமன், இந்த இடத்துல தான் நீ கேண்டி கிரைண்டிங் பண்ணும். எங்கே இருக்கு அந்த மரம்? இந்த அந்த 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 இந்த சாதா மரம், அதுவும் அந்த பக்கம்டா சைமன். இந்த சாதா மரம் அப்படி எந்த பக்கம்? இதுக்கு போயிட்டு அதை கூட கேண்டி கொடுப்பாரு. ஓ ஆமாண்டா. இப்படியே நான் கிரைண்டிங் பண்ணுறேன். அந்த கலர் மரத்தை மட்டும் வெட்டி 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 கிட்டத்தட்ட அந்த ஹாலோவின் மாதிரியே. இப்போ நீ ஒரு கேண்டியா நீ இது பண்ணிட்டேன்னு வை, உனக்கிட்ட நிறைய கேண்டி கொடுப்பாங்க. நான் ஒரு நாள் பண்ணேன், அதனால எனக்கு 50 கேண்டி இவெல்லாம் 70 கேண்டி காட்டுச்சு எனக்கு தெரியுமா. எல்லாத்தையும் கீழே போட்டு இப்போதைக்கு இந்த சேர்லாம் அள்ளி நான் இதுக்குள்ள தானே போவேன். டெவலப் பண்ணி விட்டோம்னா யூஸ் ஆகும். கோல் மட்டும் போடு.
கோல் மட்டும்டா, கோல் மட்டும். இந்த 3 கோல் இருக்கு, 3 கோல் போட்டால் அது எவ்வளோ போயிடும்? நான் 3 கோல் கூட இப்போ போடுறது இல்லை, 30 போட்டுருக்கேன். நான் என் கேரக்டர் நல்லா 12 மரம் வெட்டினா சம்டைம்ஸ் உனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? உனக்கு ஓஜி கிஃப்ட் கொடுப்பாங்க. ஓஜி ஆமாம், எல்லாம் உனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இவ்வளோ எல்லா மரமும் ஒட்டிக்கின்னு இருக்குது. நான் வெட்டி 12 பண்ணேன் தெரியுமா? ஆனால் பகுல் எனக்கு எதுவுமே கொடுக்கல. ஏதோ ஓஜின்னு காட்டு, ஏதோ காட்டு. 12 மரம் வெட்டினா என்ன சொல்லியிருக்கீங்க? 12 மரம் இல்லடா, 12 மரத்தை டெக்கரேஷன் பண்ணால் கிடைக்கும். அந்த கலர் கலராக இருக்கும், நிறையலாம் அடி, அதை அடித்தா உனக்கு கிடைக்கும். அது உனக்கு ஏதாச்சும் ஓஜி கிஃப்ட் கிடைக்கலாம். எவ்வளோ கொஞ்சம் என்ன 4th, 5th, 6th அவ்வளோதான். நேரத்துக்கு கேம்ப் ஃபயர்லாம் அன்லிமிட்டடாக இருந்தால் புறாக இருக்கும். இந்த மரத்தை விட்டு இந்த மரத்தை, கலர் மரத்தை இதை வச்சு தான் நீ கேண்டி கிரைண்டிங் பண்ண. நினத்துமா பண்ணேன் அன்றைக்கி கேம் பிளேல. என்ன பண்ண? கலர் மரத்தை தேடி கலர் மரத்தை மட்டும் தான் வெட்டினேன். அவள் நீ கடைசிக்கு மரத்தே வெட்டல. கலர் மரத்தை ஒன்லி தான். கரை மரம் கிடைக்குதே ரேரு, அதான் நீ மரத்தை வெட்டினாமல் கம்மியாகவே வச்சுருந்தேன். பார்த்துக்கமா உனக்கு நான் தான் இப்போ மரத்தை வெட்டி கொடுத்தேன். ஹெல்ப்பை கூப்பிட கொஞ்சம் விட்றான். கலர் மரம் கலர் நிறைய அடி. சைமன் அதுக்குள்ளே செஸ்ட்டும் தெரியும்டா, அதுக்கு தானே போயிட்டுருக்கேன். தெரியாத அறியாப்புல தெரியாத மாதிரி பண்ணிட்டுருக்கேன். ஆமாம், இது கொஞ்சம் எப்படா செஸ்ட்டு தான் வச்சாங்க. புதுசாக அப்டேட்டில் வீக் அப்டேட்டில் விட்டாங்க. இதான் ஒரு அப்டேட்னு சொல்லி விட்டுருக்காங்க. லெதர் பாடி ரெடி மாஸ்தாரண்ணா. நல்லா ஸ்கிராப் பண்ணி கொண்டு வந்துருக்காங்களா, இதை போய் கொண்டு வந்துருக்கீங்க. இங்கே பாரு, இந்த கல் நிறைய அடி உனக்கு கிடைக்கும். கிடைக்க சரி. ரெக்கார்ட் தானே இருக்குது, அது வாட்டில் ரெக்கார்டு இல்லாமல் நம்ம வாட்டில் வளன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். காயின்ஸ் நிறைய கிடைக்குது. காயின்ஸ் கச்சா தானே இது இருக்கும். எதுவும் எவ்வளோ வரல? ஓசியில் எதில் முடிச்சுருவீங்க? யார் இது? புக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது போமா? இவன் சூப்பர் ஜஸ்ட் வேற காத்து இருக்கு. உள்ள என்ன கிடைக்குது? அதே ரைஃபிள். ஒரு தடவை நான் ரைஃபிள் எடுக்கவே விட்டேன்டா. எடுக்காம விட்டேன் ஒரு தடவை. ஓ, ரைஃபிளில். அப்புறம் திருப்பி அதே இடத்துக்கு போயிட்டு வச்சுட்டு வந்தேன். ஐயோ, மரம் வெட்டிக்கிறான். ஒரு மெட்டா கூட எடுக்க விட மாட்டேங்கிறான்டா. பச்சைக்கா மரத்தை வெட்டி கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது. அதாங்க என்கிட்ட ஒரு இது இருக்குடா. இதை செஞ்சிடலாம்டா. அது அதுவும் இருக்கு பாரு. ஏதாச்சும் கேண்டி கிரைண்டிங் பண்ணு தானே. அதுடா சைமன், இது ஹெல்ப்பு. நான் போனேன் ஃபஸ்ட்டு போனேன். அது இருக்கட்டும், அது வேணும். இது ஒன்று இருக்கு, டக்குன்னு ஒன்று ஓடுது. 2 இருக்கு. நான் 10 தான்டா பண்ணேன், இன்னும் 2 பண்ணிருக்கணும்டா அவனுக்கு. ரைட்டு ப்ரோ. ஆமாம், 2 கோழி கீழே கிடக்கும்னு நினச்சேன்டா. இதுக்குள்ள இந்தா பண்ணியதே அந்த கோழி கீழே கிடக்கும்னு எடுக்க போனேன். நம்ம இது செஞ்சிடலாம்டா. அந்த சாண்டே அது அந்த டே ஒரு டைம் காட்டும்ல, அது செஞ்சிடலாம். அது கொண்டு வேணும். ஓகே, இதெல்லாம் போட்டால் அடுத்த வாரம் வேணும்டா. இதெல்லாம் போட்டா ஃபியூ கேங்ஸ்டர் மட்டும் போட்டா. ஃபியூ கேங்ஸ்டர் தேரா மட்டும் போடாது. இப்போ எவ்வளோ கோல் எடுத்து வச்சுருக்கேன் பார்ப்போமா? இன்னும் கொஞ்சம் சேர்ப்போமா? 1 2 3 4 5
6 7 கோல் 2 ஃபியூல் கனெக்டர் போட்டால் ஏதா இல்லையான்னு இருக்கு வந்து. ஆனால் 80 தான் வந்திருக்கு. அடங்க ஒய்யால நம்ம எல்லாத்தையும் உள்ளே போட்டேன்டா. அண்ணன் உங்களுக்கு கோவம் வரும். எல்லாத்தையும் உள்ளே போட்டேன். அப்போ கூட அது என்ன இல்லை மேக்ஸ் ஆகுது. பேக்ஸ் கூட இல்லைடா. ஏதாச்சும் நக்கின்னு இருக்கேன். ஓடுது பாரு. பழதா இருக்கும். நீ வேணா பாரு. இதை நீ கேண்டி வச்சா வாங்கினேன். ஆமாம், நான் நிறைய கேண்டி வச்சு செலவு பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணான்னு கேண்டி தான் இருக்கு. இன்னும் போவே இல்லைடா. இங்கே பாரு, ஒரு கோடு இருக்குது, இங்கே ஒரு கோடு இருக்குது, இங்கே ஒரு ஸ்கிராப் இருக்குது, பக்கத்துலேயே இருந்துருக்கு. இங்கே ஒரு கோடு இருக்குது. எல்லாம் போட்டு மேக்ஸ் பண்ணிடுவோமாடா. ஒரு அங்கிரியா அடங்க வைக்கா. இப்போ தாண்டா எக்ஸ்போருக்கே வந்திருக்கேன். உடனே அங்கே போடா வெளியே போடான்னு வெட்டி விட்றாங்க. இதான் வரக்கூடாதுப்பா. நான் சாக்க பைக்கில் போட்டேன் பெரியது. ஓ ஐயா, இவனை தான் படுத்தேன். வா சாப்பிடு. அப்படியே சாப்பிடு. இப்படியே சாப்பிடுவா? யாரா நீ? நான் சாப்பிட்ருக்கேன் அப்படியே. ஒரே ஒரு சொட்டு ஹெச்பி குறையும். சாப்பிட்டு ஒரே ஒரு பெரி உன் பைக்குள்ள இருக்கு. ஆமாம் ஆமாம், நான் பார்த்தேன். மேக்ஸ் ஆகிடுமா? 98. அட கொய்யால ஏன்டா ஆக முடியுது? இந்த ரெண்டை வச்சு நீ நிறைய பண்ணலடா. அங்க ஒரு கலர் மரம் இருக்கு பாரு. ஏதாச்சும் இந்த படி ஏறுற வீட்டுக்கிட்ட தான் நிறைய நரி இருக்கு. கலர் நரி பண்ணிட்டேன். தொடரத்துக்குள்ள நம்ம பட்ட பாடு இருக்குதே. இப்போ அடுத்து மேக்ஸ் வேறு பண்ணணும். எங்கிட்ட இன்னும் கொஞ்சம் இருக்கணும். என்னது பார்க்கா? ஸ்கிராப் பார்க் இருக்கு. கோல் இல்லையா? அது ஸ்கிராப் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ 3 ஸ்கிராப் இருக்குது. குட்டாக்ஸ் கிடைக்குமாங்கிறது எங்கேயாச்சும் நமக்கு லக் இருக்கா? அட டாக்ஸை காட்டிகிட்டே தரடா. எனக்கு ஒர்க் ஆகாதுன்னு மேபி எனக்கு இது வரைக்கும் இது ஒர்க் ஆனது இல்லை. ஆயிருக்கு நிறைய வாட்டி. சொல்லலை, எனக்கு இதே மாதிரி தான் ஒர்க் ஆச்சு. இங்கே ஒரு கூல் இருக்குதா? இதை எடுத்துக்கணும். எல்லாருலேயும் காசு இருக்கு. கோலோட காசு நிறைய கிடைக்குதுடா. ஒரு வாஷ்ரூம் இருக்குதானே? நீ நைட் கண்டா சோலோவாக சமாளிச்சிருவேன். ரேகண்டர் பாயிண்ட் ரேகன் இருக்குது, ரைஸ் இருக்குது, என்னமோ என்னென்னமோ இல்லை. 4 நாள் தானே இருக்குது. அதெல்லாம் சேதமாக. அதே நீ ஃபேர் கிட்ட எதுவும் வாங்கணும் இல்லையாடா? வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்? சீடு வாங்கி சேலஞ்ச் பண்ணிட்டு. என்னது அது? கோலா? கோல் இங்கே கிடைக்குது. மரக்கட்டை சூப்பில் சொல்கிறேன். இந்த போர்டு பின்னாடி தாண்டா ஸ்பான் ஆவீங்க. இந்த ஸ்பான் ஆகிட்டேங்க பாரு. இங்கே வா, இங்கே போகிறேன். காசு கொடுத்துருக்கோம். 2 பேர் தான் வருவாங்க, பிரச்சனை இல்லை. வர வேணாம், நான் மெதுவாக போவேன் பாரு. ஷிஃப்ட்டாக முன்னால் மெதுவாகவே போவேன். ஏன் சார்ஜ் ஏறிட்டு இப்போ. போட்டு முந்தே இருக்கு. நாளைக்கு எப்போ போயே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏண்டாச்சு
ஃபர்ஸ்ட் லெவலே அப்டேட் பண்ணிட்டேன். கட்டுக்குட்டி ஃபர்ஸ்ட் லெவல் அதை அப்டேட் பண்ணிட்டு அந்த ஃபேன் கிளாக்கை வாங்கணும்டா. என்னடா பெரிய தொல்லையாருடா. அங்கே பாரு லைட் இருக்க மரம் போய் வெட்டு. குட்டாக்ஸ் இருக்கிறதுனால டக்குன்னு வெட்டினால. ஏன்னா ஐசாக்ஸ் எனக்கு வேஸ்ட் தான். ஏன் சான்சி கூட வந்த. ஏன்னா ஐசாக்ஸு குட்டாக்ஸோட ஒரு சேம் பவர் தெரியுமா? இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி ஏன் வேஸ்ட்டுங்க? மழை ஏய் இதை வச்சு சாண்ட் கிளாக் பண்ணலாம்டா வாடா. கிராஃப்டிங் அப்டேட் போடு. டேய் என்ன காம்பஸ் வாங்கிட்ட? ஓ ஆமாண்டா, காம்பஸ் வாங்கி பெட்டு தான் வாங்கிட்டேன். பெட்டு வாங்க. இதெல்லாம் என்ன அப்டேட் பண்ண மாட்டேங்கிறாங்க? எப்படி போகிறது? அங்கே போகுமா? இங்கே போ, இங்கே போய் நனையுது போகிறது. இது ஆமாம் அது ஃபுல்லாக நன்னிறதுக்குள்ள ஸ்கேட்டிங் ஷூ வாங்கிக்கிறேன். லேடர் வாங்கிக்கவா? லேடர் அதே நான் ஸ்கேட்டிங் ஷூ மட்டும் வாங்கிக்கிறேன். ஓ இதுக்கு தான் சார் வந்தாரோ? நிறைய இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் ஸ்பீடாக ஓ லேப்ஸ் சொல்லுவா. ஒரு ஃபியூல் கனிஸ்டர், 5 ஒரு ஃபியூல் கனிஸ்டர். எங்கடா ஃபுல் மினிஸ்டர் பார்த்தா? எங்கே ஒரு டாய்லெட் இருக்குடா. நேரத்துக்கு நான் தானே டாய்லெட்டை பிச்சு கொண்டு வந்துடணும். டாய்லெட்டை பிச்சு கொண்டு வந்துருப்பியா? ஆமாம் என்கிட்ட தான் ஹேமர் இருக்கே, டெக்கரேட்டர் கிளாஸ். டாய்லெட்டை பிக்கும் இவன் என்ன? டாய்லெட் எடுக்க முடியும்டா. ஒரு நாள் எத்தனை வந்து கொடுத்தா ப்ளூ பிரிண்ட் டாய்லெட்டு. ஆமாம், அதனால் பிடிக்க முடியும். டாய்லெட்டெல்லாம் பிச்சு எரிஞ்சு முடியுமா? இதுதானே தெரியும். நீ டாய்லெட்டெல்லாம் நான் என்ன நினச்சேன், டாய்லெட் ப்ரூஃப் வந்து ஏதாவது வீட்டிலேருந்து எடுத்து வந்து பியோன்னு நினச்சேன்டா. வீட்டில் வந்து எப்படி எடுக்க முடியும்? இல்லைடா, இது மோஸ்ட்லி கிடைக்கும்லாம் செஸ்ட்லலாம், அப்படி நீ எடுத்துக்கோன்னு நினச்சேன்டா. செஸ்ட்டு அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். நீ டாய்லெட்டே பிடிங்கிட்டு வந்துட்டியா? ஹேமர் வச்சு எடுக்க முடியும்டா டாய்லெட்டை, தெரியாதா? எனக்கு தான் தெரியும். ஏதோ புதுசு புதுசாக சொல்கிறேன். ஹேமர் வச்சு டாய்லெட்டை எடுக்கணும். ஆமாம்லாம் எடுக்க முடியாது, இப்போ எடுக்க முடியாது. 2 ஃபியூல் கிறிஸ்டல் போடு. இங்கே ஒன்று இருக்கு, 8 ரூபா. இங்கே ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டோம். சும்மா தான் சான்ஸ் எப்படா வந்த? வாஷிங் மிஷின் ஓடு ஒரு சூப்பர் செஸ்ட் இருக்கு, வா ஓப்பன் பண்ணலாம். இந்த ஆல்பா வேற பேக் போட்டு வைக்கிறோம். இதில் இருக்கிறது என்ன தெரியுமா பிடிக்காது? இந்த ஐஃபோன் நிறையும் இந்த கரடியும் தான்டா. ஏன் சாதா நரி கூட எவ்வளோ பரவாயில்ல. தப்பிச்சிடலாம், அப்படியே குசுக்குன்னு போயிட்டு ஷிஃப்ட் அமுக்கி அதில் தப்பிச்சிடலாம். நான் ஆல்ஃபா நிறைய ஷிஃப்ட் அமுக்கு ஓடினாலும் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி தான் கரடிக்கிட்டேன். டங்கடகர்னு வரும். இதை போடுறோம், கேம்பை மேக்ஸ் பண்ணுறோம். மேக்ஸில் ஆகாது, 58 தான் வந்து. ஆனால் இது இருக்குல்லடா, ஒரு இது இப்படி மீட் சாப்பிடு. இதான் துள்ள போடுறா. இதை வச்சு ஷெல்ஃப் வால் செஞ்சிடலாமாடா? ஷெல்ஃப் நீ தப்பாக போட்டால் கூட பரவாயில்ல, நான் என்னால் அதை பிக்கப் பண்ண முடியும் தெரியுமா? இப்போ வந்து நீ ஷெல்ஃபை தப்பாக போட்டுட்ட அப்படின்னு வை, என்னால் அந்த ஷெல்ஃபை பிக்கப் பண்ணிவிட்டு அதை உன்கிட்ட கொடுக்க முடியும். நீ கொடுத்து அதை கரெக்டாக மாட்டலாம் தெரியுமா? டெக்கரேட்டர் கிட்ட இருக்க ஒரே குட் நியூஸ் தான். சூப்பர்ல. அதாச்சும் சம்பளம்ன்றது ஹேமர் வச்சு தான் எடுக்கணும். ஆமாடா, ஏதாச்சும் மாட்டிக்கிட்ட அதாச்சும் எடுக்கலாம். மாட்டிக்கிட்டேன்னா அதாச்சும் எடுக்கலாம். இப்போது நான் ஷெல்ஃபுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டேன்னு வை, என்ன தெரியுமா பண்ணலாம்? உடனே ஹேமர் எடுத்து அந்த ஷெல்ஃபை உடச்சி திரும்பி அந்த ஷெல்ஃப் உடச்சி தப்பிச்சு வந்துட்டு திரும்பி அதே மாதிரி மாற்றிடலாம். சூப்பர்ல. சூப்பர் இல்லையா? சூப்பர். வந்து போவியா? என்னமோ
எதுக்கு ஏய் கிராஃப்ட் பண்ணுறேன் என்னடா நீ இது பண்ணு கிராக் பாட் பண்ண வேணாம் இப்போ வந்து நான் வந்து இது பண்ண போகிறேன் பயோஃபியூல் அதுக்கு என்ன மட்டும் தான் தேவை நம்ம போய் கேண்டி கிரைண்டிங் பண்ணலாம் எங்கிட்டு போகல எங்கே போகுமா ம் கனவன பிரிந்தது போதும் போடுறப்பட்ட நம்ம போய் ஹெல்ப்பை காப்பாற்றலாமாடா எல்ஃபையா ம் அவங்கள தேடி அவங்கள ஹெல்ப்பை காப்பாற்றினா ஏதாச்சும் கிஃப்ட் தருவாங்க இந்த கிஃப்ட்லாம் தேவையில்லை அது ஃபியூல் கனெக்ட் இருக்கா அதான் கூல்டன் கூல் இந்த கேம்ப்பை நான் முன்னாடியே பார்த்தேன்டா ஆனால் வரலடா ஏன்னு சொல்லு ஏன்னா அது ஆல்ரெடி இருந்ததே இருக்குன்னு வாஷிங் மிஷினு பேங்க்கு என்னென்னமோ இருக்குடா ப்ரோ நாடுது அடம் கேம்பர் கிளாஸ் சுற்றி வந்துருக்கான் போல ஏன் உனக்கு 6 விழுந்துரும் இங்கே பாரு டேங்கரு நம்ம இருக்குன்னு சொல்ல கரடிடா இந்த பாரு தெரியுதா பெல்ட் போட்டுருக்க கரடி கரடி தான் நிற்குதுடா டேய் நான் 5th level தான் பண்ணியிருக்கேன் 6th level நான் பண்ணவே இல்லைடா 6th பண்ணியிருந்தேன்னா என்ன இருக்கும் அதுக்கு என்னென்னமோ ஆயிருக்கு நேரத்துக்கு ஸ்ட்ராங் ஆக்ஸ் கச்சா சூப்பராக இருக்கும் சைமன் மேப்பில் இருக்க எல்லா மரத்தையும் வெட்டி விட்டுருவோம் ஆமாம் அதே மாதிரி நீ தோற ஐயே வந்தது உட்டன் ஜஸ்ட் இருக்குடா ஸ்ட்ராங் ஆக்ஸ் கிடைக்காது ஐயோ குட் ஸ்ட்ராங் வச்சுட்டா குட் ஆக்ஸ் வச்சுக்கார் அவங்க என்ன பண்ணுறேன் வாங்கி இங்கே ரூபி இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் செம்மையாக இருந்திருக்கும் ஆனால் எனக்கு ரூபி அவ்வளோ பிடிக்காது ஏன் ஐ டோன்ட் லைக் ரூபி ஒன்லி இதுதான் எனக்கு பிடிக்கும் கோல்டன் செஸ்ட் ஓ ஏன் எனக்கு என்ன தெரியல ஆனால் எனக்கு அதான் ஏலியன் டெஸ்ட்டே பிடிக்கும் எனக்கு ரூபி தான் பிடிக்கும் சிப்பி சிப்பி சப்பா சப்பா டாக்டர் ஓய் என்ன நம்ம ஏதாச்சும் அதிர்ஷ்ட ரேகம் வந்துச்சாடா தெரியலையே பள்ளத்து தலைக்கணிக்கு ஏதாச்சியா சொல்கிறேன் இல்லையடா ஆனால் என் ஃபோனில் இது இருக்குன்னு தெரியலடா இது எனக்கு ஒருத்தர் நிற்கிறா மாதிரி ஹெல்ப்டா அது போகிறேன் சொல்லுவேன் முல்ல அது டாக்டர் இங்கே இருக்கட்டும் இன்னைக்கு உனக்கு லக்குடான்னு சொல்ல வந்தேன் வாய வச்சுட்டியா ஆஹா பேக்கு இந்த வாஷிங் மிஷினை பார்த்து வச்சுக்கோடா டேய் இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோ இங்கே ஓகே அங்கே ஒரு ஹெல்ப் இருக்காங்க அதை பார்த்து வச்சிட்டேன் சரியா அந்த இடத்துக்கு வந்து டாக்டர் ஏய் அதுக்குள்ள கோல்டன் இருந்த மாதிரி இல்லை இந்த வடுறக்குள்ள சேஃபாக ஃபஸ்ட்டு கேன்சல் போயிட்டாவே அது ஒரு லக்கு அதுதான் இவ்வளோ தான்டா எல்லாத்தையும் ஒரே ஒரு கோலம் ஆமாம் ஃபியூலுக்கு இது ஒன்றா இருக்குது இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது இது நடந்துக்கிட்டே இருக்குது சைமன் இன்னும் ஒரே ஒரு மரத்தை செஞ்சோன்னா கிராக் பாட் இன்னும் ஒரே மரத்தை எடுத்தோன்னா நீ கிராக் பாட் செஞ்சிடலாம் கிராக் பாட் எனக்கு தேவையில்லை இப்போ எனக்கு தேவை இது பயோஃபியூல் சைமன் பயோஃபியூல் அது தான் ஈஸியாக பண்ணிடலாம்டா இதை இதுதான் சரி அவ்வளோ மட்டும் அதை தூங்காரோ வைக்கிறது தான் பெரிய ரிஸ்கே நான் வைக்கட்டாடா நடத்துக்கு நான் மட்டும் இருந்தேன்னா எக்ஸைட்டர் வச்சு அவ்வளோ ஓகே இதுதான் பர்ஃபெக்ட் ஓகே இதில் முட்டை கட் பண்ணி போடுவோம் இப்படி நம்ம மழையாக இருந்தாலும் இதுக்குள்ளே போடலாம் அதை டாக்டர் ப்ளஸ் போட்டுக்கலாம்
சோலோவா 100 டைம் சொல்ல மாட்டாங்க. இதுதான் சொன்னேன் நீ ஏதோ உள்ள இந்த கோல்டன் சிஸ்டம் அப்படி என்ன சொன்னேன் இல்லடா. இருக்கும். இதான் கிராப் பாட் செய்யலான்னு சொன்னேன் கேட்டியா? நார்மல் சிஸ்டம் தான் இருக்கு. சொல்லல அமைதியா நீ நான் சொன்ன மாதிரி கிராக் பார்த்தது இதெல்லாம் கொஞ்சமே இருந்திருக்காதுடா. நான் விளையாட்டு கச்சிருக்கா போடா. ஆனால் போய் கிட்ட காப்பாற்றலாமா? அதை காப்பாற்றி இப்போ கேம்பேர் மேக்ஸ் பண்ணல, ஃபுட்டும் பிரச்சனையாக இருக்குது. பெட்டு செய்ய வேண்டாம். ஒரு பெல்ட் கொடுத்துருக்கேன், முட்டை கொடுக்க சொன்னேன். இன்னைக்கு தான் பெல்ட் ஏறுமோ அப்போ கொடுத்துருக்கேன். எப்போதான் பேசிட்டேன் இல்லை டேய் நீ கொடுறா அப்படின்னு நடிக்கிறோமோ அப்போலாம் ஒரு ஸ்பேஸ் கூட கொடுக்க மாட்டாங்கடா. இப்போ நம்ம டேய் ஒரே ஒரு போய் கடிச்சிட்டோம்னா சொன்னா ஒரு மர பீஸ் கூட தர மாட்டாங்க. இப்போ ஏதாச்சும் இப்போ நம்ம ஸ்ட்ராங் பாக்ஸ் வச்சுருக்கோம் ஓசியாக மரம் அடிக்கிட்டு இருக்கோன்னு வையே. இப்போ நம்ம கேம்பை மேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வையே. அப்போது ஆயில் பேரலாக கொடுப்பாங்க. ஆமாம், ஒரு நாள் சாம்சி ஒன்று சொல்லிட்டா. ஒரு நாள் வந்து நாங்கள் இதை மேக்ஸ் பண்ணிட்டோம். சைமன் வந்து பேரில் அள்ளிட்டு வரான்டாவே. இல்லை சைமன் வந்து மெட்டல் எக்ஸ்ப்ளோர் போனோம், கிராஃப்டிங் அப்டேட் பண்ணேன். மெட்டல் எக்ஸ்ப்ளோர் போகும்போது என்ன திரும்ப நடந்துச்சு, போகும்போது அவன் 2 ஆயில் விரலை பார்த்தான் ஒரே பிளேஸில். என்னடா தூக்கிட்டேன். ஆமாம், 2த்தையும் தேடி வந்தா 2 ஆயில் வரேன் என்ன வரும்போதே காட்டி பட்டாக்ஸ்லேயே கடிச்சு விட்டுருச்சு. ஆமாம், சைமன் டை ஆயிட்டான். நல்ல வேலை டாக்டர் கிளாஸ் வச்சு பார்த்த மாதிரியே இருக்கு. ஸ்ட்ராங் கோல்டு தெரியும். ஆனால் பட்டாக்கள் மட்டும் 2 ஆல்ஃபா வேறு இருக்காங்க. விட்டானா துரத்துனா விட்டவே மாட்டேங்கிறா. ஒளி பயமுள்ள 2000 மணிக்கு இருப்பார். ரெண்டாவதுடா இது நைட்ஸ் அப்ரோச். நான் சொல்லலை வெஸ்டியா. இன்னும் 7 நிமிஷம், இன்னும் 7 செகண்டுக்குள்ளே போகணும். அடே ஒரு 10 நிமிஷம் கால் வைக்கக்கூடாது. கீழே படுத்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம படுத்து கை நீட்டிக்கிட்டு இருக்கான்டா. ஏன்? ஆமாம், ஒருத்தன் மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடக்குறான்டா. அவன் என்னடான்னா படுத்து கையை நீட்டிக்கிட்டு இருக்கான், ஸ்னோவில் விளையாடிக்கிட்டு இருக்கான். இந்தா இப்படி ஓகே. அடே டெட்ரியில் ஹெல்ப்பை காப்பாற்றுனா இது வருமாடா, மெடல் கிடைக்குமா? பாண்டு கிடைக்காது, இது கிடைக்கும் மெடல். ஏன்டா ஃபியூ கேங்ஸ்டர் போடல? ஃபியூ கேங்ஸ்டர் புத்தேரா கிரிமினல். நீ வேஸ்ட்டாக நீ இருக்கு. நீ அதை மிஷினுக்குள்ள அது எனக்கு தேவைப்படுகிறா. வேஸ்ட் அது இருக்கா? ஆனால் இப்போ சேர்ந்துக்கு தேவையில்லை. அது கிளாக் போட்டு நேரத்துக்கு ஒரே இடத்துல 2 ஆயில் பேரல் இப்போ கிடச்சுன்னா எப்படா இருக்கும்? நல்லாதான் இருக்கும். மேக்ஸ் தான் ஆனால் கிடைக்காது. மேக்ஸ் ஆனே பாரு, ஆயில் பேரல் அள்ளி கொடுப்பாங்க. ஒரே ஒரு பேரல் இருந்தால் கூட பரவாயில்லடா, ஒன்றாச்சும் கொடுங்கடா. அட்லீஸ்ட் டெஸ்ட் கொடுங்கடா, ஸ்ட்ராங் கேஸ் ஒரு 5 ஃபுல் கேங்ஸ்டர் புத்தேராவாச்சு கொடுங்கடா. 5 போதும் இல்லடா. நம்மள வேணா அவ்வளோ பேரை பிடிச்சவங்க நான் நினைக்கிறாங்க. அவங்க கிராக்கி 4 ஏன் 4 புத்தேராவது கொடுங்கடா. டேய் நான் சொன்னது அப்படியே ரிப்பீட் சொல்கிறேன். இதுக்குள்ள போடுறேன் கரெக்டாக 15 வராதா? 13 ஓகே. எதுக்குள்ள போடுவேன்? நல்ல வேலை. இது நினைவுமே இதுக்குள்ள போட்டுறியா? இது செய்யலாம். குட் பேர்டு செஞ்சிடலாமா? பட்டு சூப்பரு.
ராக் பாட் வந்து ஏஃப் கேக் தான் போடும், அதனால இங்கே போடும். சூப்பர். என்ன இருங்கடா வைக்கிறேன்டா. வச்சுட்டேன்டா போங்கடா. அதுக்கு ஏய் ஏன் போறவங்க மேக்ஸ் கிடக்குது. ஏய் இப்போ மேக்ஸ் ஆச்சுடா. பக்கில் மேக்ஸ் ஆச்சுடா. இப்போ நீ திரும்பி பார்க்கும்போது சாதாவாயிடுச்சு ஃபிஃப்த்து. இப்போ ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் கொடுப்பாங்களான்னு பார்க்கலாமா? சீக்கிரம் கொடுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுடா. ஓகேக்காரங்களா ஸ்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க, புதுசாக எதுவும் கொடுக்கல. சரி போல, சரி போல. இந்த சைடு போனால் நிறைய இதெல்லாம் இருக்கும், டெக்கரேஷன் பண்ணுற மரம்லாம் இருக்கும். நீ 2 மரத்தை பண்ணலாம் இதை வச்சு. என்னது பண்ணு. இழு இழு வந்து இங்கே இழுக்க வைத்தாய். சொல்லு சொல்லு. இந்த செம்ம டெக்கரேஷன் ஐட்டம்லாம் எடு, நான் அதை டெக்கரேஷன் பண்ணுறேன். சரியா? டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் எடு, நான் டெக்கரேஷன். அதுக்குலாம் என் டைம் தம்பி. சிம்மன் ப்ளீஸ்டா, நான் டெக்கரேஷன் தான்டா பண்ணுவேன். இல்லை வேணாம், நல்லா பண்ணுவேன்டா. ஹாப்பி கிறிஸ்மஸ் மெசேஜ். சிம்மன் ப்ளீஸ்டா. வீடியோடா அது. வீடியோ இந்த வருஷம் நீ வரல தன்னந்தானே பேசியிருக்கடா. ஐயோ டே சிம்மன். சரி ஒரே ஒரு டெக்கரேஷன் ஐட்டமாச்சு எடு. ஒன்றே வந்துடுறேன். சரி ஒன்று எடு. நிறைய இருக்கும், ஆனால் ஒன்று எடு எனக்காக. ஏன்டா எடுக்காமல் போய்கிட்டே இருக்க? கிஃப்டில் எடுக்கணும்டா. பத்தியா 4 பேண்டேஜ். 2 கோல்ஸ் இருந்தால் ஒரு ஃபியூல் கேன்ஸுக்கு சமம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஃபியூல் யங்ஸ்டர் தேரா சமம் 65 சாக்லேட். 1 செகண்ட் தான் இருக்கு, வந்துடுவா. இல்லை கோல் இல்லாமல் எல்லாமே. என்ன அது ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே இது ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ அதை. சரியா? இந்த ஸ்னோ வேர்ல்டு இது பின்னாடி இருக்கு. ஓ மை காட், ஃபியூல் பேரல் பார்த்துட்டு ஒரு வழியா தச்சுக்கோ. இன்னைக்கு மேக்ஸ் பண்றேன்டா. ஒரு வழியா ஃபைனலி பார்த்துட்டோம். ஆமா பேரலை ஆயில் பேரல் ஒன்று. ஆஹா வரேன்டாண்டா. இந்த ஐஸ் வேர்ல்டில் இருக்கா சிமன். கிராஸ் போ வச்சவன் மறந்துடாத வருவானே. இன்னைக்கு மேக்ஸ் இன்னைக்கு சண்டை வேற. ஓஹோ இதுக்காக தான் ஷேக் செஞ்சியா சண்டைக்கு? சிம்மன் என்ன சோலோவா 11th வரையும் சர்வே பண்ணிட்டேன். ஏன் பண்ணலாம்டா. ஒன்றே இடத்துல தான் வருவியான். கிராஸ் வச்சுருவேன். 2 கொஞ்சம் எனக்கு வலிக்கும் பார்த்து. அதுக்கு கண்ணு ஹீட் ஆயிடுச்சு. 3 பேர் தானே வருவாங்க. ஹீட் ஆயிடுச்சா? 4 பேர். ஓ ஒரு ஸ்பியர் வச்சவங்க வருவாங்க. ஒருத்தன் அடிச்சேன், இன்னும் 3 பேர் இருக்காங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் அடிச்சிட்டேன், இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஆடி கண்ணு ஹீட் ஆயிடுச்சு. என்ன சிம்டம் மேலே வேகமாக ஓட முடியும். இந்தா சொல்லலை, பேர் வச்சோம் 4 பேர். ஓகே, ஒரு அடி கூட என் மேலே அடிக்காமல் நான் ஜெயிச்சிட்டேன். அடுத்த ஃபைட்டில் எவ்வளோ தெரியுமா? 7 பேர். இதுக்குள்ளே போவாங்களாடா? சரி போமா. எங்கே அது? இங்கே தானே. அதான் தூக்குடா பேரல கூட. அந்த இன்ஜின் போட்டு ஒன்று இருந்துச்சுடா. இன்ஜின் போட்டு ஆமாம் நான் பார்த்தேன். அது எவ்வளோ மெட்டரா தரும்? எவ்வளோ மெட்டல் தரும்? 4 மெட்டல் தூக்குறோம்டா. நான் எதார்த்தமா ஜெயன்னு சொல்லி ஃபியூல் கான்ஸ்டன்ட் சொல்லி போனேன். பேரலு ஒரு இது இருக்குடா, வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின். நான் எங்கிட்ட போயிட்டு இருக்கேன்? எங்கிட்ட போய் சொன்னேன். சரி அங்கிட்டுடா. இது ஒரு கேனிஸ்டர் இருக்குது, எடுத்துக்கோ. எனக்கு பத்தாம போச்சுன்னா
ஒரு பேர் இங்கிட்டா? இதுக்கு இந்த சைடு தானே பார்த்தோம், பின்னாடியே. ஆமாம். டெக்கரேஷன் ஐட்டம் எடுக்காம இங்கே இங்கே பார்க்கல நம்ம. டெக்கரேஷன் ஐட்டம் எடுக்காம என்னை துரத்தி விட்டான். இங்கே தாண்டா இருந்தோம், எங்கிட்ட தாண்டா எடுத்தோம், எங்கிட்ட எடுத்தோம். எங்கிட்டா? இதே ஒளி தெரியாமல் தண்ணி இருக்கும்டா பச்சை பிள்ளைங்க. பார்த்துட்டேன், அந்த அளவுக்கு தெரியுதா? இப்போ அங்கேயும் வந்துருச்சு. ஏதாச்சும் கேக் இருக்கா? அந்த பாக்ஸு கிஃப்ட் பாக்ஸில் கேக் இருக்குமா? கேக் இருக்குன்னு வேண்டிக்கோங்கடா. நில்றா சாமியே. அவ்வளோதான், இவ்வளோதான் இருது. ஓவர் எங்கிட்ட தானே. நான் ஃபர்ஸ்ட் ஃபியூல் கெனிஸ்டர் இருந்தான்டா நினச்சேன். நானும் அதான் நினச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சு ஆயில் வேற இதுன்னு. அவனை தூக்கடிச்சுடுவான். எவனு? யார் உங்களுக்குற? ரொம்ப இருக்குல்ல, அவனுக்கு போட்டு சொல்லிடணும். அப்புறம் அதை வந்து நம்ம படிச்சுக்கலாம். திடீர்னு பார்த்து படித்தானா? ஆமாம், அது வேற. சைமன் அங்கரா ஒருத்துக்குள்ளே போய் எடுறா. ஓகே, ஆயில் பேரில் எடுக்க மனசே வரல. 90 அப்புறம் 30 செகண்ட் இருக்கு, போயிடலாம். எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்? ஸ்பீடாக போகலாம்டா. வண்டி புக்குன்னு அடிக்கலாம். இங்கே பாரு, இதான் சைமன் டெக்கரேஷன் பண்ண மரம். அழகா இருக்குது. ஒரு அங்கிரியோட சைடாக தூக்கி போட்டு நான் ஓடிக்கிட்டீங்க. 15 செகண்ட். அங்கே கேட்குறீங்க? கேட்குதா? சாப்பிடுவோம். ஓகே, லெட்ஸ் கோ கைஸ். இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த ஒரு பேரில் தூக்கி உள்ளே போட்டு மகிழ்ச்சி அடைய போகிறோம். லெட்ஸ் கோ. போ மேக்ஸு பாவிகளா. 87 ஏறிடுடா. இன்னும் கொஞ்சம் விட்டு கட்டு பூங்கு போயப்போ வழியில் விட்டா கற்றுக்கணும். 87 வந்துருக்குடா. அவ்வளோதான். நான் 60 87 வந்துருக்கு. 2 பேட்டரி போட்டால் தானே ஏற்றி. கக்கா மாதிரி கக்காவே தாண்டாது. கக்கா மாதிரி இல்லை. எடுத்து காமிக்கவா அப்புறமா அவனுக்கு? இவனு கொஞ்சம் கக்காவே தான். கக்கா மாதிரி தான். இன்னும் 11 தான். இன்னும் 11 விட்டு தான் போடணும். 11 முட்டை போட்டால் மாட்டேமா? இது அப்போ 4 11 மட்டும் போட்டால் மேக்ஸ் போயிடும். ஏதாச்சும் இப்போ 89 இருக்கா? நீ பேசாம 12 கூட எடுத்து வச்சுக்கோ. 6 போடுறேன். அடுத்து மரம். கக்கா வந்துக்கிட்டே இருக்கிறது. கக்கா தான் வரும். எங்கடா மரம்? அங்கே 2 மரம் இருக்கு பாரு, 3 மரம் இருக்கு பாரு. அப்படியே சேர்த்து வச்சு அப்படியே. நான் 14 சர்வே பண்ணிட்டேன். சிமன் மழை பெய்யறதுக்குள்ள போடா. ஆ 12 முறை எடுத்துட்டேன்டா நீ சொன்ன மாதிரி. கக்கால வெளியே வந்துருக்கீங்க. இல்லை ஏதோ ஒரு மைனஸ் ஆயிருக்கு. டேய் முதல்ல பிளாக் பாட்டை போடுங்கடா.
என்னாச்சு? நீ சாப்பிட்ட வேற என்ன ஆகும்? இந்த கொஞ்சம் ஒரே ஒரு விட்டு. 99 அடிச்சதுல ஆமா 97ன்றா. இன்னும் 3 wood வேணும். வா நறுக்கு சோறு போடுறாங்க. ஆமாண்டா சோறு போடுறான். சோறு இல்லாமல் பஞ்சப்பாட்டு போடுறேன்டா. நம்மளே பஞ்சமா இருக்கலாம். சார் தான் கரையிற ஒரு இது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட விட்டு வேணுமே. அடிச்சோ என்னது விட்டா உண்டு சேர்த்து உள்ள போட்டேன்டா. வந்துருக்கு. 99 உள்ள இருக்கு பாரு விட்டு. இவ்வளோ விட்டு உள்ள இருக்கா சைமன் போட்டாச்சு. ஐயோ பீ ஒரு கக்கரி உள்ள போ. மேக்ஸ் போனே பீ தூக்கி உள்ள போட்ட சொல்றியா? ஏய் பீ எடுத்து காட்டு. அடுத்து எங்க அப்பா இது அப்படியே நான் சந்தோஷப்பட கிராஃப்டிங் பண்ணியா? அதான் அதை பார்த்துக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பீ எடுத்து காட்டுவாடா. சாம்ஜி வாடா. நீ அவளுக்கு பீ எடுத்து காட்டு. இவனே ஸ்டிக் சுருளே மேக்ஸ் பண்ணிச்சு. எப்பா எனக்கு பீ எடுத்து காட்டு. பீ எடுத்து நம்ப மாட்டேங்கிறேன். இதெல்லாம் பாத்துறேன்டா. நம்ப மாட்டேங்கிறேன். நான் கொஞ்சம் ஒன்று கிரகம் மட்டும் அதுதான் டைம் இல்லை. ஏன் சொல்லிட்டு அவனுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். எதுக்குடா அவனுக்கு? எனக்கு டெக்கரேஷன்னா ரொம்ப பிடிக்கும்டா. சேட்டனா நல்லா போயிருக்கோம். நீ பாரு என் லூட்டை பாரு கம்மியாக இருக்கு. ஆமாம் அயன் பாடி வேணும். ம் ரெண்டு ஃபுட்டு வேணும். இதை கட் பண்ணி இதில் போடுவோம் கிராஃப்டில். நேரத்துக்கு நான் இருந்தேன்னா நான் ஃபுட்டு அள்ளி வந்து கொடுத்துருப்பேன். சைமன் நேரத்துக்கு நான் இருந்திருக்கேன் நினச்சுமா முடிப்பேன். கக்கா போயிருப்பேன். இல்லை மரம் வெட்டி கிராஃப்டிங் போட்டு யார் நீனு? குட் பேர்ட் செஞ்சிருவேன். நான் பாட்டுக்கு 10 வுட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். 0 வுட் ஆச்சு. பச்சை கலரில் இருக்கே கண்ணு. எது? உனக்கு பச்சை கலரில் தருதோ இந்தா